வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நாம் ஒரு கோட்டையை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் ஒரு பாதை சில்க் ரோட்டை பற்றி பார்த்துருந்தோம். ஒரு பாதையை சுற்றி எவ்வளவு அரசியல் வரலாறு இருக்குதுன்னு பார்த்தோம். பாதைக்கே அவ்வளோ இருந்தால் ஒரு கோட்டைக்குள்ளே எவ்வளோ இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறது ஆகஸ்ட் 15, இந்தியாவின் சுதந்திர தினம். டெல்லி செங்கோட்டையில் நம்ம பிரதமர் மோடிஜி கொடியேற்றுவார். அதே நேரத்தில் சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் கொடியேற்றுவார். காலையில் தளபதியோட ஸ்பீச் பார்த்தேன். நான் முதல் முறை சிஎம்மா கோட்டையில் கொடியேற்றுறாரு. அவ்வளோ சந்தோஷமா. இதில் நான் 2 விஷயத்தை நோட் பண்ணேன். ஒன்று அவரோட ஸ்பீச், அதில் சொன்ன அவர் பர்டிகுலர் வார்த்தைகள் லஞ்சம் ஊழலற்ற பாதுகாப்பான தமிழ்நாடுன்னு சொன்னார். இந்த 2ஐயும் பண்ணிட்டாலே 50% ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பிஸ்னஸஸ் நிறைய ஆரம்பித்து வருமானத்தை பெருக்கினா போதும், அவ்வளோதான். ஆனால் இதை பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு 10 வருடம் ஆயிரும். அதனால் அவருக்கு 10 வருடங்கள் குறைஞ்சபட்சம் கண்டிப்பாக நம்ம டைம் தரணும். இப்போது தமிழ்நாட்டு 2 குரூப்பை எடுத்துக்கோங்களே. ஒன்று சாதாரண மக்கள், இன்னொன்று இந்த லஞ்சம் ஊழல் பொய் பெரட்டிலேயே ஊறி போனவங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பி டீமுக்கு இவர் இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. இவ்வளோ நாளாக அந்த கேங்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு இருந்தாங்க. எதுக்குன்னா யார் அதிகமாக கொள்ளையடிக்க முடியும், சம்பாதிக்க முடியும், திருட முடியும்னு. இப்போ அத்தனை பேரோட கண்ணும் ஒரு ஆள் மேலே இருக்கு, இந்த ஆட்சி மேலே இருக்கு. என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவு தடங்கல்கள், குறை சொல்லுவாங்க. 50-60 வருஷமா அவங்க என்னமோ பெருசா பண்ணி கிழிச்சிட்ட மாதிரி டிராமா போடுவாங்க. பல அரங்கேற்றங்கள் நடக்கும். தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. விழித்ததாகவே இருக்கட்டும். இனி இவர் இல்லைன்னாலும் அடுத்த தலைமுறை அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு போடுங்க. ஆனால் திருப்பி போயும் அதே பழத்தில் விழுந்துடக்கூடாது. இது ஒன்று. 2வது நான் நோட் பண்ணது தான் அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. அது என்னன்னு தேடி போனால் மெட்ராஸுங்கிற ஒரு சின்ன கிராமம் எப்படி ஒரு பெரிய வர்த்தக நகரமாக மாறுச்சுன்னு ஒரு குட்டி மதராசிப்பட்டினம் படம் பார்த்த மாதிரி ஒரு கதை கிடைச்சிது. அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சென்னையில் இன்னைக்கும் கம்பீரமாக நிற்கிற அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, அதனுடைய கதையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சுதந்திரம் அடைந்த 1947 இருந்து ஒரு 300 வருடங்கள் பின்னோக்கி போகணும். நம்ம 1639க்கு கொஞ்சம் போயிட்டு வரலாம். அப்போ சென்னை இன்னைக்கு நம்ம பார்க்குற மாதிரி ஒரு நகரம் கிடையாது. இந்த கோரமண்டல் கோஸ்ட்ல அமைஞ்சிருக்க ஒரு சின்ன மீனவ கிராமம், மணல் நிறைந்த ஒரு சாதாரண கடற்கரை பகுதி. அப்போ இருந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு தங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்த கிழக்கு கடற்கரையில் ஒரு பர்மனண்டான ட்ரேடிங் பேஸை தேடிட்டு இருந்தாங்க. அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சேர்ந்த பிரான்சிஸ் டேங்கிற ஒரு ஆங்கிலேய அதிகாரி இந்த பகுதியில் ஒரு ட்ரேட் செட்டில்மெண்ட் அமைக்கலான்னு நிலத்தை வாங்குறாங்க. சொல்ல போனா அப்போ இந்த இடம் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேட் சென்டர் கட்டுற அளவு ஒரு பர்ஃபெக்டான லொக்கேஷனே கிடையாது. ஏன்னா இந்த இடம் ஒரு ப்ராப்பர் நேச்சுரல் ஹார்பர் கிடையாது. ஷாலோ வாட்டர். பெரிய பெரிய கப்பல்கள்லாம் வந்தா கரைக்கு வரக்கு முன்னாடியே கரையை தட்டிடும். அதனால அந்த பெரிய கப்பல்கள்ல கடல்லையே நிறுத்திட்டு இங்கிருந்து சின்ன போட்ஸ் போய் சரக்குகளை இறக்கிட்டு வர்றது இல்லை ஏற்றி விடுறதுன்னு இது டபுள் வேலை. இருந்தாலும் எதனால அந்த பிரான்சிஸ் டே இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாருன்னா இதை பத்தி சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று கதை இருக்கு. பிரான்சிஸ் டே இந்த உள்ளூரை சேர்ந்த ஒரு பொண்ணு கூட நெருக்கமாக பழகிட்டாரு. அந்த பொண்ணுக்காக தான் இந்த ட்ரேடிங் பேஸ் அமைக்க சென்னையை தேர்ந்தெடுத்ததா ஒரு தியரி இருக்கு. இது ப்ரூவன் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் கிடையாது. இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் யாரும் ஆமான்னு ப்ரூஃப் பண்ணிட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போக மாட்டாங்க. இது ஒரு தியரியாவே வச்சுக்குவோம் நம்ம. சரி, காரணம் எதுவாக இருக்கட்டும், பிரான்சிஸ் எடுத்த அந்த ஒரு முடிவு அடுத்த சில வருடங்களில் சென்னையோட வரலாற்றையே மாத்திருச்சுல்ல. இங்கே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்களுடைய ட்ரேடிங் செட்டில்மெண்ட்டை உருவாக்க ஆரம்பிக்க அதை பாதுகாக்கன்னு சொல்லி ஒரு கோட்டையா உருவாக்குனாங்க. பயவுள்ள பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கானுங்க எல்லாமே. அதுதான் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ். ஆரம்பத்தில் வியாபாரம் பண்ண வந்திருக்காங்க. நிலம் கொடுங்க, ஒரு பில்டிங் கட்டிக்கிறோன்னு வாங்கினவங்க பாதுகாப்புக்காகன்னு சொல்லி ஒரு கோட்டையா கட்டினாங்க. பிற்காலத்தில் அந்த கோட்டைக்குள்ள பணம், படை, நிர்வாகம் 3ஐயும் சேர்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு சாதாரண ட்ரேடிங் போஸ்ட் கொஞ்ச காலத்திலேயே தென்னிந்தியாவையே கண்ட்ரோல் பண்ற ஒரு முக்கியமான பவர் சென்டரா மாறிடுச்சு. நம்ம எல்லாம் அடிமையாயிட்டோம். இனிமே தான் இந்த ரியல் கதையே, இந்த கோட்டையுடைய ரத்த வரலாறு ஆரம்பிக்க போகுது. நம்ம காந்தி தாத்தா எப்பவுமே ஒரு லைன் சொல்லுவார், we cannot build a city like London. லண்டன் மாதிரி ஒரு நகரத்தை நம்மளால கட்டவே முடியாது. காரணம் என்னன்னா அது லட்சக்கணக்கான மக்களுடைய ரத்தத்தினால கட்டப்பட்டதுன்னு சொல்லுவார். இப்போ ரீசெண்டாக ஒரு வருஷத்துக்குள்ளதான் உலகத்திலேயே ஒன் ஆஃப் தி மிகப்பெரிய யூனிவர்சிட்டிஸில் ஒன்றான ஏல் யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் பண்ணாங்க. காரணம் என்னன்னு கேட்டால் அந்த ஏல்ங்கிற அந்த வார்த்தையை எடுக்கணும், மாற்றணும். அதுபோக அவங்க யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே அங்கங்கே மாட்டியிருக்கிற 200-300 வருடங்கள் பழமை வாய்ந்த பெயிண்டிங்ஸ் இருக்கும்ல, ஃப்ரேம் போட்டு மாட்டியிருப்பாங்க, அதை ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அகற்றணும்னு
அதுக்கும் நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா அந்த ஏல் இருக்கான்ல, அவ்வளோதான் அவனுக்குலாம் மரியாதை. அவன் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் சேர்ந்து மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய கவர்னராக இருந்தவன். அந்த ஏல் குடும்பத்துடைய ஒரு புகைப்படத்தில் நம்ம பார்த்தோம்னா ஓரமாக பாருங்க, ஒரு குழந்தை கழுத்தில் இரும்பு காலர் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும். அது அவனால் கடத்தப்பட்ட லட்சக்கணக்கான குழந்தைகளில் ஒரு குழந்தை. அவங்க வீட்டு வேலைக்காக அவன் வச்சிருக்கான். இந்த மாதிரி இப்போ மெட்ராஸில் இருக்க இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து இவங்க கவர்மெண்ட்டுக்கும் இவங்களுடைய மேலிடம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் தெரியாமல் பண்ணாத ஃப்ராடுத்தனமே கிடையாது. அதில் ஒன்று தான் வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன்னு போய் சொல்லி இங்கிருந்து ஆயிரக்கணக்கான மக்களை கப்பலில் கூட்டிகிட்டு போய் உலகத்தில் பல சந்தைகளில் அடிமைகளாக விற்று அதில் வந்த காசில் தான் என்னமோ பெரிய தாராள பிரபு மாதிரி அவன் பணம் கொடுத்து கட்டி எழுப்பப்பட்டது தான் அந்த ஏல் யூனிவர்சிட்டி. பிரிட்டிஷ் என்னென்ன கொடுமை பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் பிரிட்டிஷுக்கே தெரியாமல் ஒருத்தன் நம்ம மக்களை ஏமாற்றி, ஆப்பிரிக்க மக்களை ஏமாற்றி, சொந்த கவர்மெண்ட்டை ஏமாற்றி, கம்பெனியை ஏமாற்றி சம்பாரித்த காசை கொண்டு போய் அவனுக்கு யூனிவர்சிட்டி கட்டிக்குங்கன்னு சொல்லி கொடுத்தான். அதில் கட்டி எழுப்பப்பட்டது தான் ஏல் யூனிவர்சிட்டி. லட்சக்கணக்கான மக்களை அடிமைகளாக விற்று அதில் வந்த காசில் கட்டப்பட்டது. நம்ம அடிமைகளாக இருந்தப்பவும் சரி, சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் சரி, எனக்கு தெரிஞ்ச மக்களுக்காக வேலை செய்யலான்னு அந்த கோட்டைக்குள்ளே போகிற முதல் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம சிஎம் இப்போ விஜய் தான் நினைக்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி போனவங்களான்னு கேட்டால் நீங்கள் அவங்க எல்லாத்தோடைய வரலாற்றையும் எடுத்து பாருங்கள். எல்லாருமே ஊழல், லஞ்சம்னு அவங்க கட்சியை காப்பாற்றிக்க என்ன பண்ணணுமோ அதை ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது மிச்ச மீதி இருந்தால் தான் மக்களுக்கு போடுவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்கேஸ் இது கரெக்டாக இருந்தால் நல்ல நோக்கத்தோட, மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தோட அந்த கோட்டைக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிற முதல் ஆட்சியாளர் இல்லை தலைவர், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அது நம்ம தளபதி விஜய் தான். இந்த கோட்டையை பற்றின இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்கு. ஆகஸ்ட் 15, 1947 அதிகாலை 5:05 சி ராஜகோபாலாச்சாரி, அப்போதைய இந்தியாவுடைய கடைசி கவர்னர் ஜெனரல், இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இதே கோட்டையில தான் அதிகாரப்பூர்வமா முதல் இந்திய தேசிய கொடியை ஏற்றிருக்காரு. அந்த மூலக்கொடி, மூலம்னா நம்ம சொல்றோம்ல கருவறையில் இருக்கிற அந்த மூலம், அந்த மாதிரி சென்டர் அப்படி வச்சுக்கலாம், அந்த அர்த்தத்தில் சொல்றேன் நான். அந்த மூலக்கொடி இன்னும் பத்திரமா நம்ம மைசூர்ல பாதுகாத்து வச்சிருக்கோம். முடிஞ்சா அதெல்லாம் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரணும். அதுதான் இந்தியாவில் இன்னும் எஞ்சி இருக்க ஒரே 1947 கொடி. இந்த கொடியேற்றுறதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்கு. 1947 இருந்து 1974 வரை சென்ட்ரல் கவர்மெண்ட்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்னர் தான் இங்க கொடியேற்றணும் சுதந்திர தினத்துக்குன்னு ஒரு ரூல் இருந்துச்சு. அதாவது அரசால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கவர்னர். அதுக்கப்புறம் இல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் தான் வந்து இங்க கொடியேற்றணும்னு நம்ம கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட், அப்ப இருந்த சிஎம் கருணாநிதி அவர்கள் சென்ட்ரல் கூட சண்டை கட்டி அந்த உரிமையை பெற்றாராம். ஆக்சுவலா அப்போ அவங்க மத்தியில் சென்ட்ரலில் கூட்டாட்சியில் தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எதுக்கு சண்டை கட்டி வாங்கணும்னு எனக்கு தெரியல. அது அந்த அரசியல் எனக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள். சரி, சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்திய கவர்னர்ஸ் இல்லாமல் தமிழ்நாட்டு சிஎம் யார் யார் இங்கே கொடியேற்றிருக்காங்கன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு கருணாநிதி அவர்கள், அடுத்து எம்ஜிஆர், அப்புறம் ஜெயலலிதா அம்மையார், அப்புறம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அப்புறம் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இவங்களுக்கெல்லாம் அப்புறம் தான் இப்போது 80வது சுதந்திர தினத்தில் ஆகஸ்ட் 15, 2026 386 வருடம் பழமை வாய்ந்த அந்த கோட்டையில் நின்று கொடியேற்றிருக்காரு நம்ம சிஎம். இப்போ சொல்லுங்கள், சுதந்திரத்துக்கு அப்புறம்னு எடுத்துக்கலாம், கவர்னருக்கு அடுத்து சிஎம்ஸ் பட்டியலே மட்டும் நம்ம வச்சுக்கலாம், ஓகேவா? நான் வரிசையாக பேரெல்லாம் படித்தேன். இந்த லிஸ்ட்டில் ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு தலைவர் இருக்காங்கன்னா யார் யாருன்னு அந்த லிஸ்ட்டு கொடுங்க பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு பேராச்சும் எடுத்து கொடுங்க பார்க்கலாம். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனால் காசு கொடுக்காம வேலை வாங்கிக்கலாம் அவங்ககிட்ட இருந்து. இல்லை 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 லஞ்சம் கொடுக்காம அவங்க கடமையை செஞ்சு தந்துடுவாங்கங்கிற ஒரு சூழ்நிலை இப்போ தான் இருக்குது. மேபி வேறு எப்பாச்சும் யாராவது ஆட்சியில் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. இன்கேஸ் இருந்தால் சொல்லுங்கள், தப்பாக இருந்தால் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். இந்த கோட்டையை பற்றி பேசணுன்னா இன்னும் பேசிகிட்டே போகலாம், நிறையா இருக்குது. ஆனால் நான் முக்கியமானதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். போதும். இன்றைக்கி வீடியோ பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல். நம்ம லாங் வீடியோ கண்டென்ட் கிரியேட்டிங்கில் இயர்லி ஸ்டேஜஸில் இருக்கேன், அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன லைக் தானே அப்படின்ட்டு போயிடாதீங்க, அது எனக்கு லைக். ஸோ அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, ஜெய்ஹிந்த்.